தமிழ் சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மானுட சமூகத்தின் பெரிய எதிரியே சாதி மத உணர்ச்சிகள் தான். மானுட ஓர்மையை பெரும் எதிரிகளாக இருப்பது சாதி மத பற்று என்கிற புற்றுதான். அதிலும் குறிப்பாக உலகில் முதல் மாந்தன் தமிழன், முதல் மொழி தமிழ் என்று தன் ஆய்விலே நிறுவிய நம்முடைய தாத்தா தேவினைய பாவாணர் அந்த கருத்தை ஒட்டி உலகெங்கிலும் பல்வேறு மொழியியல் ஆய்வறிஞர்கள், தொல்லியல் அறிஞர்கள், வரலாற்று பேர அறிஞர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன் என்று. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், மற்ற இனத்தவரெல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தங்களுடைய ஆய்விலே நிறுவினார்கள். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து தந்த புரட்சியாளர், உலகத்தின் ஆகச் சிறந்த கல்வி மேதை, அறிவாசான அம்பேத்கர் அவர்கள் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று பதிவு செய்கிறார். பிறர் சாதியை விட தன் சாதி உயர்ந்தது, பிறர் தன் மொழியை விட பிறர் மொழி உயர்ந்தது என்று. அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும் என்ற கேள்வியை இதுவரை ஒரு தமிழ் மகன் கூட எழுப்பியதே இல்லை. என் மொழி அவனுக்கு தெரியவில்லை, அது அவனுக்கு அவமானமாக இல்லை, அவனுக்கு இழிவாக இல்லை. அவன் மொழி எனக்கு தெரியவில்லை என்றால் அதில் என்ன அவமானம், அதில் என்ன இழிவு, அதில் என்ன தாழ்ச்சி? ஒன்றுமில்லை. இந்த எண்ணங்கள் தான், இந்த இழி சிந்தனைகள் தான் நம்ம இவ்வளவு தூரம் வீழ்த்தி இருக்கிறது. பிறகு மொழி கலப்பில், சமஸ்கிருத மொழி கலப்பில் பிளந்து பிரிந்தோம். கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர் என்று பிளந்து பிரிந்தோம். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தில் பிறந்தது என்று தமிழ் பாட்டு பாடுகிறது. இப்படி தென்மாநில மொழிகளில் எல்லாம் எல்லா மொழிகளின் தாயாக தமிழ், உலக மொழிகளின் தாயாக தமிழ். அந்த மொழியை தன் தாய்மொழியாக கொண்ட இனத்தின் மக்கள் தாழ்ந்து விழுந்ததற்கு காரணம் என்ன? மேலோங்கி நிற்கிற சாதி மத உணர்ச்சி. இங்க வந்தவன் போனவனிடத்தில் நாட்டை கொடுத்து விட்டு 4-3 சீட்டுக்கு கைகட்டி மண்டிட்டு நிற்கிற கேவலம் ஏன் உருவானது? தமிழ் தேசிய இனத்திலும் இல்லாத ஒற்றுமை, தன்னைத்தானே தாழ்த்தி வீழ்த்திக் கொள்கிற ஒரு இழிவான நிலை, கேவலமான நிலை. இங்கே கோட்பாடு என்னரும் தம்பி தங்கைகளே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோட்பாடு. அறிவாசன அம்பேத்கர், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. இந்த கோட்பாட்டை என்னரும் தம்பி தங்கிகள் உச்சரித்து பழக வேண்டும், உள்ள சுவற்றில் எழுதி வைக்க வேண்டும். ஐயா பெரியார் அவர்கள், தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி எவரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள், சமூகத்தில் எந்த சிக்கலும் இல்லை. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நீ உயர்ந்தவன் இருக்கட்டும், ஆனால் உனக்கு கீழே தாழ்ந்தவன் எவனும் இல்லை. இங்கே வார்த்தையை உற்று கவனியுங்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்றுதான் சொல்வார்கள் இருக்குமே ஒழிய தாழ்ந்தவன் என்று இருக்காது. தாழ்த்தப்பட்டவன் என்றால் என்னை தாழ்த்தியவன் எவன் என்ற கேள்வி உடனே எழும். அவன் எவன்? அவன் எவன்? நீ எதில் தாழ்ந்தாய்? நான் தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தில் வீழ்ந்தாய். எதில் தாழ்ந்தாய்? சூலிய சீசர் சொல்கிறான்,
உன் தகுதியை உன்னை பற்றி அடுத்தவன் அறிவிப்பதற்கு முன்பே நீ எழுந்து சொல்லலாம் நான் ஆகச் சிறந்தவன் என்று. அப்படின்னு என்ன சொல்லணும்? தமிழர்கள் நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்ப, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம், உலகிற்கு அறிவை கவர்ந்து கொடுத்த ஒரு இனம் உண்டென்றால் அது தமிழர்கள் நாங்கள் தான் என்கிற திமிரோடு நிமிரணும். நீங்கள் எல்லாம் மானுடன் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் நாங்கள் உயிர்மை நேயம் பேசிய உயர்ந்தவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் மக்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் பெருமகனார். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பாரதி. புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதிய நாடு சொல்லல, புதிய பகுதி சொல்லல, புதியதொரு உலகம்னா அது என் உலகம். கம்பன், கபிலன், இளங்கோ எல்லாரும் உலகம் உலகம் என்று உலகம் தழுவி நேசித்து பாடிய இனத்தின் மக்கள் தமிழர்கள் என்கிற திமிர் ஒவ்வொரு தமிழ் தம்பிக்கும் தங்கைக்கும் இருக்கணும். ஆகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று முதல் வேதத்தின் முதல் குறளே உலக என்று உலகம் தழுவி நேசித்துத்தான் தொடங்குகிறது. நீ எதுக்கு தாழ்ந்தவன்? எதுல தாழ்ந்தவன்? உயர்ந்தவன் எவனடா? எவன்? உன் ரத்தம் வேர்வையாக சிந்தி நீ கண்ணு மொழி புதுங்க கண்ணச்சதை தொங்க வேர்வை உப்பெல்லாம் வேர்வை உடம்பெல்லாம் உப்பாக பூக்க காடில் வெடிப்பு வெடிக்க நீ வெம்பாடுபட்டு உழைத்து கொடுக்கிறதை தின்கிறவன் உயர்ந்தவன், உழைக்கிற நீ தாழ்ந்தவன் என்றான். அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை உன் ஆள் மனதில் எழுதிவை. என்னை அடிமை என்று அடிமைப்படுத்த நினைத்தால் உன்னை அழித்து ஒழிப்பதை தவிர எனக்கு வேற வழி இல்லை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். நீ எதிர தாழ்ந்து போனாய்? எதில் தாழ்ந்தவன்? பண்பாட்டிலா, அறிவிலா, உழைப்பிலா? எதில் தாழ்ந்தாய்? எதில் தாழ்ந்தாய்? உனக்கு வேண்டியது உளவியல் விடுதலை. கையிலே விலங்கு வெட்டி எறியலாம், காலிலே விலங்கு கலட்டி எறியலாம், ஆனால் உன் சிந்தனையில் விலங்கு. அதுதான் இவ்வளவு பிரச்சனை. அப்ப நீ என்ன பண்ணணும்? ஆக சிறந்தவன். அந்த எண்ணம் உனக்கு வரணும். தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொன்னதை என்னரும் தம்பி தங்கிகள் படிச்சுக்கணும். எந்த சொல் இனி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை. நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிறானா? அந்த கோட்பாட்டை அடிச்சு நொறுகிறா. உனக்கு எத்தனை பாட்டு, எத்தனை பாட்டு? சிவாக்கியர் பாடுறார், பறச்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்புல இலக்கமிட்டு இருக்குதோங்கிறான். இறைச்சி தோல் எலும்புல எழுதியிருக்காடா, இந்த சாதிக்காரன் எலும்பு, இது இந்த சாதிக்காரன் நரம்பு என்று. சாதி இரண்டொழியவே சாற்றுங்கால் நீதி வலுவா நெருமுறையில் இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோல் மேதினியில் இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று அவை பெருமாட்டி பாடுகிறார். நீ சாதி இரண்டொழின்னு என்ன கருதிக்கிட்ட? ஆண் ஜாதி பெண் ஜாதி இல்லை, அது பாலியல் வேறுபாடு. அவன் சொல்ற சாதி தன்னிடத்தில் இருக்கிற செல்வங்களை பிறருக்கு கொடுப்பான் உயர்ந்தவன், கொடுக்காது தனக்கு தனக்கு என்று பதுக்கி ஒதுக்குவன் இழி சாதி தாழ்ந்த சாதி. இதான் அவன் சொல்ற உயர் சாதி தாழ் சாதி. நீ கத்துக்கணும். உன்னுடைய மறை உலகம் மானுடனின் வேதம் சொல்கிறார் திருக்குறள். பிறப்பு ஓக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஒன்றுகள். இதை தாண்டி ஒரு பொது உடைமை தத்துவம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
கடவுள் வரி, சமய வரி, கண்ணன் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே. புரட்சி பாவலர் நம் தாத்தா பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். தமிழை தன் உயிர் என்று பாடியவன். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்றுதான் பாடினான். முதலில் தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடலையே. ஏன் சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று? அப்படிதான் பண்ணான். அப்ப சாதி ஒழிப்பு தான் சமூக ஓர்மை, தமிழ் சமூக ஓர்மை. சாதிய பிணிப்பற்ற தோலே நல்ல தண்டமிழ் வாளை தூக்கும், சாதி பிணிப்பற்ற ஏரி நல்ல தண்டமிழ் நீரை ஏற்கும். அதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அறிந்து உணர வேண்டும். இந்த தலைமுறை தமிழ் சமூக பிள்ளைகளாவது இந்த அணுக்கு சிந்தனையிலிருந்து வெளியேற வேண்டும். எண்ணற்ற பெருமக்கள் வாடிட்டான், எண்ணற்ற பெருமக்கள். சாதி இரண்டொழிய அவை சாதிகள் இல்லையடி பாப்பா, பாரதி பாடியிருக்கலாம். சாதி இல்லை அப்பா, சாதி இல்லை தாத்தா, சாதி இல்லை பெரியம்மா, சாதி இல்லை அம்மா என்று பாடியிருக்கலாம். ஆனால் அவன் அடுத்த தலைமுறை பிஞ்சுகளின் நெஞ்சிலே இந்த சாதியை நஞ்சு விழுந்து விடக்கூடாது என்று சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோ மேலோர்னா. யாரு உயர்ந்த சாதிங்கிறா? அன்பு நிறைய கொண்டவன் எவனோ அவனே உயர்ந்தவன்கிறான். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய பாரதியை இவன் பாப்பான் என்று கற்றுக் கொடுத்தது திராவிட திருவாளர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லாரும் முன்னானும் இந்த சாதிய நஞ்சு மரத்தை வேறெடுக்க வேரோடு வெட்டி சாய்க்க போராடினான். அதில்தான் நம்முடைய தாத்தா கலிய பெருமாளும் நம்முடைய அண்ணன் தமிழரசனும் சாதிய வேறுபாடு பாகுபாடு இன்றி தமிழ்ச்சிடம் என்று ஓர்மைப்படுகிறதோ ஒன்றிணைகிறதோ அன்றுதான் அரசியல் வலிமை பெறும், அதிகாரத்திற்கு சென்றடையும், அதிகார வலிமையை பெறும் என்றவர்கள் அறிந்து உணர்ந்ததால் தமிழ்ச்சம ஓர்மைக்கு பாடுபட்டார்கள். இந்த நாட்டில் சாதி ஒழிப்பு சமூக நீதி எல்லாம் பேச அருகதை வைத்திருந்தவன் ஒருத்தன் நம் தாத்தா கலிய பெருமாள் அவர்கள் தான். தன் மகளை பெற்ற மகளை படையாட்சி தாத்தா பாறையர் ஒருவரை தேடி போய் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தவன் இந்த மண்ணிலே நம்முடைய தாத்தா கலிய பெருமாள் மட்டும்தான். அவன் பேச சமூக நீதியே, சாதி ஒழிப்பு, சமூக நீதி அவன் பேசலாம். அவன் இல்ல, அவன் பேரை நான் பேசுறேன். அதேதான் அண்ணன் தமிழரசன் முன்னெடுத்தார். இந்த இருவரும் தலைவர்களின் கனாய் நிறைவேற்றிய தலைவனின் மகன் என்கிற முறையிலே இந்த மண்ணிலே நிற்கிறேன். ஈழ தாயகத்திலே நீ எந்த சாதியாகவும் இரு, என் கோடு என் நாடு, தமிழீழ மண்ணுக்குள் எவர் வந்தாலும் தமிழனாக வர வேண்டும், தமிழ் தாயின் பிள்ளையாக தமிழ வரணும். அப்படிதான் படையை கட்டினான். அதனாலதான் அவ்வளவு பெரிய ராணுவத்தை எதிர்த்து வெறும் 20,000 வீரர்களை வைத்து 35 ஆண்டுகள் சண்டை போட முடிந்தது பிரபாகரன் என்றால் ஒருமை, ஒற்றுமை. 500 சிங்கள வீரனுக்கு ஒரு தமிழ் மரபனை நிறுத்தினான் என்றால் ஒற்றுமை. நீ என்னவாவது என் கோட்டுக்குள்ள என் நாட்டுக்குள்ள வந்தா தமிழ அப்படிதான் வரணும். இன்னைக்கு அங்குலமா எங்க மகன் வளர்றாங்க. ஆனால் ஒரு நாள் இந்த பிள்ளைகளை விட்டால் உங்களுக்கு நாதி இருக்காது, ஒண்ணும் இருக்காது. வீட்டுல போய் மல்லாக்கப்படுத்தி யோசிச்சு பாரு, உனக்கு என்ன இருக்குன்னு. படிக்க கல்வி இருக்கா, படிச்சா வேலை இருக்கா, குடிக்க நீர் இருக்கா, சுவாசிக்க நல்ல காற்று இருக்கா, அந்த காற்று தூய காற்று தானா, நீ குடிக்கிற நீர் குடிக்கிற தன்மையோடு இருக்கா, சாப்பிடுகிற உணவு நஞ்சில்லாமல் இருக்கா, என்ன இருக்கிறது, என்ன வச்சிருக்க, உனக்கு நிக்க இடம் இருக்கா, இது உன்னுடைய பூமி தானா,
படிச்சா வேலை இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இந்த அரசியல் உனக்கானதா? இந்த நாட்டில் இருக்கிறது ஆளுகிற அதிகாரம் உனக்கானதா? இல்லை, இல்லை. இது உன் மொழியை காக்குமா? உன் மொழியை நீக்குமா? தமிழகத்தின் தமிழ் தெரு, இங்க இருக்கிற வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை வருகிற படி ஏதாவது தமிழ் இருக்கா பாரு. வெதுப்பகம் இருக்கிற இடத்துல பேக்கரி இருக்கு, இனிப்பகம் இருக்கிற இடத்துல ஸ்வீட்ஸ் இருக்கு. பாத்துக்க. எழுத்து இதுல இருக்கு, தமிழ்ல இருக்கு. உச்சரிப்பு இதுல இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு. இதுக்கு பேர் என்ன? தமிங்கிலம், தங்கிலீஷ். நீ ஒரு புது மொழியை உருவாக்கி உன் முகத்தை நீயே கற்களால் அடித்து 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 சிதைத்துக் கொண்டிருக்கிறாய். என் உடன் பிறந்தவனே, சீமான் முகம் சிதைந்து செத்தால் அவன் பிணத்தை அடையாளம் காட்ட முடியாது. அதுபோல உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது என்கிற வரலாற்று உண்மையை நினைத்துக்கொள். நீ இவ்வளவு காலமாக சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றாய். நீ சாதித்த ஒன்றை சொல். இறங்கி இப்படியே நான் வீட்டுக்கு செல்கிறேன். ஒன்றை சொல். இப்படி நின்று சாதிச்சோம் சொல்லு, சொல்லு, ஒண்ணு சொல். தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்கிற, தமிழன் இல்லாத யார் வந்தாலும் அப்படியே தலைமை இருக்கிற உனக்கு இருக்கிற நோய், இந்த நோய்க்கு எந்த மருத்துவரும் மருந்தளிக்க முடியாது. நீயே சாப்பிட்டு திருந்திக்கிட்டா தான். உன் முதுகுல ஒட்டி இருக்கிற சாதி அழுக்கை நான் சுரண்டி கழுவினால், சொரிந்து கழுவினால், தேய்ச்சி கழுவினால் கோபம் வரும். நீயே தேய்ச்சி கழுவிக்க.